வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ஒரு பயங்கரமான creepy-ஆன ஹாரர் ஸ்டோரி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா குச்சிசாக்கி ஓனா. அவங்க யாருன்னா மாடர்ன் பீரியட்ல ஜப்பான்ல பாப்புலரா பேசுற ஒரு urban legend ஸ்டோரி தான் குச்சிசாக்கி ஓனாங்க. அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னா அவங்க எப்பயுமே ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டிருப்பாங்க. அவங்க கையில் ஒரு சிசர் வச்சுருப்பாங்க. அவங்களோட மோஸ்ட் டார்கெட் யாராக இருப்பாங்கன்னா சின்ன பசங்க தான். அதோட அவங்களோட வாய் இங்கேருந்து காது வரையும் கிழிஞ்சிருக்கும். தனியாக இருக்க ஸ்கூல் பசங்க கிட்ட போயிட்டு அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க. என்ன கொஷின்னா, நான் அழகா இருக்கேனா இல்லையா? அந்த கொஷினை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மாஸ்க்கை கழட்டி காட்டுவாங்க. அப்போ அவங்க இன்னொரு கொஷின் கேட்பாங்க. அதே கொஷினை, நான் அழகாக இருக்கனா இல்லையா? அப்போது நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க உங்களோட வாயை கிழிச்சிட்டு உங்களையும் கொன்றுவாங்க. அவங்க கிட்டேருந்து தப்பிக்க சில வழிகள் இருக்கிறதா சில ஸ்கூல் பசங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் யோசிக்கிறேன், நீங்கள் அழகா இருக்கீங்க, நீங்கள் ஆவரேஜாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் போது நீங்கள் அவங்கள்ட்டேருந்து எஸ்கேப் ஆகி அங்கேருந்து போயிடலாம். நீங்கள் அங்கே இருக்கவங்க பெரியவங்கள்ட்ட யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிடலாம். குச்சிசாக்கி ஓனாவோட ரியல் நேம் ஹிரோகோ யாஷிகி. அவங்க ஜப்பானை சேர்ந்தவங்க. அவங்க ஹெயின் பீரியடில் வாழ்ந்த ஒரு அழகான எல்லாருக்கும் ட்ரீம் கேர்ளாக இருந்த ஒரு பொண்ணு தான் அவங்க. பட் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு சாமுராயாக இருந்தாங்க. என்னதான் இவங்க அவ்வளோ அழகாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஹெட் வைட் இருந்துச்சு. தான் எல்லாத்தோட அழகு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹெட் வைட் இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க ஹஸ்பண்ட் சாமுராய் வார்க்காக வெளியே போகும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டை சீட் பண்ணிட்டு ஒரு யங் மேனோட அஃபேரில் இருந்தாங்க. வார்லேருந்து திரும்பி வந்த அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெயின் கலந்த ஷாக்காக இருந்துச்சு. அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அவர் அவங்கக்கிட்ட போயிட்டு, நீ இவ்வளோ அழகாக இருக்கிறனால தானே இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கத்தி எடுத்து அவங்க மூஞ்ச ஆஃபாக வெட்டிடுறாங்க, வாயிலேருந்து காது வரைக்கும். அதனால் இவ்வளோ நாள் ஹெட்வைட்டோட தான் அழகு அப்படின்னு இருந்தவங்க இப்படி அவங்க ஃபேஸ் ஆன உடனே ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி தன்னோட ஹஸ்பண்டே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு இதனாலையும் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. அன்னையிலேருந்து தான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் ஒரு பொண்ணு பார்க்கில் தனியாக இருக்கும் போது குச்சிசாக்கி ஓனாவை பார்த்துருக்கா. அப்போது அந்த குச்சிசாக்கி ஓனா அவகிட்டையும் அதே கொஷினை கேட்டிருக்கா. பட் அவள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருந்தனால அவள் என்ன சொன்னான்னா, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆன நேரத்தில் அவள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு பெரியவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா. இதுதான் குச்சிசாக்கி ஓனாவோட கதை. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.